வணக்கம், ஜெய்ஹிந்த். இன்னைக்கு நம்ம உலக செய்திகள் பார்க்க போகிறோம். உலக செய்திகளில் முதலாக நேபாளத்தில் ஆட்சி கவிழ்ப்பு, அதாவது மக்கள் கொந்தளிப்பு, மிகப்பெரிய ஒரு போராட்டம், மாணவர்கள் போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அரசுக்கு எதிரான ஒரு கொந்தளிப்பு நிறைய இருந்திருக்கு. அவங்க அதிகம் உடை கூட பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்க குடும்பம் ஒரு ராஜ குடும்பம் மாதிரி இருந்தாங்க. குறிப்பாக தமிழகத்திலும் அது போற ஒரு நிலை இருக்குது. தன்னை ஒரு இதாக நினைச்சுக்கிறது, இந்த உயர்வாக நினைச்சுக்கிறது, மக்கள் கொந்தளிப்புக்கு ஆளாகிறது, ஒரு சாப்பாடு ஒரு இது கூட கொடுக்காம அந்த வன்முறை அதிகம் இருக்கிறதுக்கு அந்த சமூக வலைத்தளங்கள் இந்த மாதிரி அடிப்படை இதில் இது பண்ணுறோம் அப்படின்னு காரணம் சொன்னாலும் நிறைய அதிருப்தி இருக்கும். இது குறிப்பாக இது அமெரிக்காவுடைய கைவண்ணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான், அந்த இலங்கை, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நேபாளம், ஏன்னா நேபாளம் தெரிய அந்த உயரமான பகுதி அதில் ஒரு இராணுவ தளம் அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. இது சீனாவுடைய கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு ஆதரவாக இருந்தாப்புல இந்த நேபாள மாதிரி அவங்க அந்த ஆட்சியை தான் இப்போ இது பண்ணியிருக்காங்க. இப்போ இது நம்ம கவனிக்கப்பட வேண்டும். ஏன்னா நேபாளம்ங்கிறது நமக்கு மிக முக்கியமான ஒரு இது. அதுக்கு இவரும் ஆட்சிகளில் நேபாளம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நல்ல நட்புறவு நாடு நேபாளம். நம்ம கலாச்சாரத்தை ஒன்றிணைந்தது. 2வது மத மாற்றங்கள்லாம் இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதனால நேபாளம் ஒரு நம்ம இந்தியா மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா அந்த டேரிஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட பேச முன் வந்திருக்காங்க, அதுக்கு இறங்கி வந்திருக்காங்க. அதுக்கடுத்து சீனாவோடையும் சில அதாவது பணிஞ்சு போகிறாங்க. அதுக்கு நம்ம குறிப்பாக நம்ம இந்தியாவோட டேரிஃபோட பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பாகிஸ்தானுடைய அந்த அமெரிக்காவுடைய விமானம் தரையிறங்கி இருக்கிறது, இராணுவ விமானம். இது கவனிக்கப்படத்தக்கதாக இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ F-35 அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம இந்தியா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம Su-57 அப்படி தயாரிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அதை ரஷ்யாவும் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. அதோட பேச்சுவார்த்தையும் அந்த சுமூகமாக போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தேஜஸ் ஹால் மற்றும் அந்த நம்மளுடைய IAF 2 பேரும் இணைஞ்சு நம்ம இந்தியாவுடைய அதோடைய தேஜஸோடைய இன்ஜினுடைய அந்த செக் பண்ணலாம், அந்த தேஜஸுக்கு பொறுத்து அந்த இன்ஜினை அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இது வெற்றி அடையணும். கடந்த வாரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் மீது கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்தது. கியூ நகர் மேல கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான ராணுவ வீரர்கள், உக்ரைன் வீரர்கள் கொல்லப்பட்டதா ஒரு தகவல் வருது. ஏற்கனவே நம்ம இந்தியாவை ஆட்சி கல்ப்பு நடத்த முயன்று தோற்று போன ஜார்ஜ் சோரஸ் மற்றும் ஜார்ஜ் சோரஸின் மகன் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூர்ல இருக்காப்புல. நம்ம பப்பு ராகுல் காந்தியும் சிங்கப்பூர் போயிருக்கிறதா ஒரு உலகத்தை சொல்லுது. நம்ம இந்தியா மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டிய நேரம். ஏன்னா நம்ம இந்தியாவில் எப்படி முயன்றாலும் அவங்களால செய்ய முடியாது. நம்ம